காட்டில் சோனா என்கிற பறவை வசித்து வந்தது. அந்த பறவை ஒரு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. தன் முட்டையை கூடுக்குள்ளேயே வைத்துவிட்டு அந்த பறவை உணவு தேடலாம் அப்படின்ட்டு வெளியே சென்றது. வானிலை சீராகவும் இருந்தது. உணவு எங்கு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு சென்றது சோனா. அதற்குள்ளே கொஞ்ச நேரத்திலேயே வானிலை மாறத் தொடங்கியது. பலத்த காற்றும் வீசத் தொடங்கியது. மரங்கள் அசையத் தொடங்கின. அந்த காற்று வீசியதில் அந்த கூடு கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த முட்டை எப்படியோ உடையாமல் தப்பித்தது. அப்போது அங்கே வந்த 2 காகங்கள் அந்த முட்டையை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு தாய் பறவை இல்லாததால் அந்த முட்டையை எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த முட்டையை பார்த்து கொண்டு இருந்தனர். அந்த முட்டையை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடணும்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த முட்டையை தூக்கி கொண்டு சென்றனர். தாங்கள் வீட்டை நோக்கி சென்றனர். அதற்குள் அந்த சோனா என்கிற பறவை இந்த காகங்கள் முட்டையை எடுத்து கொண்டு செல்வதை எப்படியோ பார்த்து விட்டது. இந்த காகங்களை பின்தொடர்ந்து சென்றது சோனா. இந்த முட்டையை எடுத்துட்டு போய் எப்படியாவது இன்னைக்கு பொறித்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று காகம் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு சென்றது. சோனா பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. காகமே, அது என்னுடைய முட்டை, நீ எப்படி திருடி கொண்டு எடுத்துக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சோனா என்கிற பறவை காகத்திடம் கேட்டுக்கொண்டு இருந்தது. குருவியே, என்ன சொல்ற? இந்த முட்டை காற்றில் தவறி விழுந்து விட்டது. இந்த முட்டையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமோ அப்படின்னு நான் இந்த முட்டையை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். அதற்குள்ளே என்ன சந்தேகப்படுகிறாய் குருவி? இந்த முட்டையை நான் என்னென்ன பொறுத்து சாப்பிட்டு விடுவா போகிறேன். என்ன போய் சந்தேகப்படுகிறாய்? குருவி, உனக்கு என்ன வேணும்? இங்கே ஏன் வந்திருக்க? பறவையே, எனக்கு இருப்பதற்கு இடம் கொடு, என் வீடு உடைந்து விட்டது அப்படின்னு சோனா புறா கிட்ட கேட்டுக்கொண்டு இருந்தது. ஜில், பார்த்தாயா? அந்த குருவி, புதுசா வந்திருக்க குருவி கையில் பழங்கள் நிறைய வைத்திருந்தன. அந்த கூடை நிறைய பழங்கள் தான் இருந்தன ஜில். அந்த பழங்களை நாம் எப்படியாவது திருடி சாப்பிட்டு விட வேண்டும். எனக்கு அந்த பழங்கள் மீதாகவே நினைப்பாகவே இருக்கிறது ஜில் அப்படின்னு 2 காகங்களும் பேசி கொண்டன. அந்த குருவியிடம் இருந்து, புதிதாக வந்திருக்கும் அந்த குருவியிடம் இருந்து நாம் அந்த பழங்களை எப்படியாவது திருடி சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு இந்த காகங்கள் நினைத்தன. இந்த குருவிக்கு அவ்வளோ பழங்கள் எங்கிருந்து தான் கிடைத்தன? எனக்கு பழங்கள் என்றால் மிகவும் பிடிக்குமே, எனக்கு அந்த பழங்கள் வேண்டும் அப்படின்னு இந்த ஜாக்காகவும் அந்த பழத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தது. குருவியே, நீ பக்கத்து காட்டில் இருந்து வேற வந்திருக்காய், எனக்கு தங்குவதற்கு இடம் கொடு என்று என்னிடம் வந்து கேட்கிறாய். உன்னை இலவசமாகலாம் தங்க வைக்க முடியாது. எனக்கு தினந்தோறும் தானியங்கள் பழங்கள் கொடுத்தால்தான் என் வீட்டில் தங்க முடியும் அப்படின்னு புறா சொல்லி கொண்டிருந்தது. அதுவும் புதிதாக வேற நீ வந்திருக்கிறாய், பக்கத்து காட்டில் இருந்து வந்திருக்கிறாய். என் வீட்டில் இருந்து ஏதாவது பொருளை திருடி சென்று விட்டால் நான் என்ன செய்வேன்? அதனால எனக்கு தினந்தோறும் தானியங்கள் தர வேண்டும் அப்படின்னு புறா சொல்லி கொண்டு இருந்தது. உடனே சோனா, சரி புறாண்ணா, நான் எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சோனா என்கிற பறவை புறா கிட்ட கொய்யா பழத்தை கொடுத்தது. இந்த காட்டில் மழை வந்து நிற்கிறவே மாட்டேங்குது அப்படின்னு இந்த 2 பறவைகளும் பேசி கொண்டு இருந்தன. மழை வந்தாலே பெரிய வேதனையாக இருக்கிறது இந்த பறவைகளுக்கு. சோனா உணவு தேடுவதற்காக காற்றுக்குள் சென்றது. இந்த புறாவுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், அப்போதுதான் அந்த வீட்டில் தங்க விடும் இந்த புறா. அதனால் இந்த பறவை உணவை தேடி இந்த மழையில் கூட சென்றது. எங்கேயாவது கொஞ்சம் தானியமாவது கிடைக்குமா என்று சென்றது. தனக்கும் புறாவுக்கும் தானியங்கள் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு இந்த சோனா என்கிற பறவை காற்றுக்குள் சென்றது. உணவை எப்படியோ கண்டுபிடித்து கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டது இந்த சோனா. என்ன பண்ணுறது, இந்த புறாவுக்கு தானியங்கள் கொடுத்தால்தான் என்னை அந்த வீட்டில் தங்கவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோனா தன் வீட்டுக்கு சென்றது. தானியங்களை தன் வீட்டில் வைத்து கொண்டிருந்தது.
அப்போது அந்த ஜாக் என்ற காகம் ஜன்னல் வழியாக கயிறை விட்டு தானியங்களும் பழங்களும் திருடி கொண்டிருந்தது. இந்த குருவி உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து இந்த காகம் ஜன்னல் வழியாக பழத்தை எல்லாம் திருடி கொண்டிருந்தது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த மோசமான காகம் இந்த ஜன்னல் வழியாக வந்து பழத்தை எல்லாம் திருடி கொண்டு இருக்கிறதே. அதுவும் கயிறை விட்டு பழத்தை எல்லாம் திருடி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த புறாவுக்கு தானியங்கள் கொடுக்க வேண்டும், இன்னொரு பக்கம் இந்த காகம் வந்து ஜன்னல் வழியாக பழத்தை திருடி கொண்டு இருக்கிறது என்று இந்த பறவை ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருந்தது. பின்பு தனக்கு ஒரு தனி கூடு அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்தது அந்த சோனா என்கிற பறவை. உடனே ஒரு தனி வீடை கட்ட தொடங்கியது சோனா. தனக்கென்று ஒரு வீடை கட்டி கொண்டு பாதுகாப்பாக வசிக்க வேண்டும் என்று நினைத்தது சோனா. கொஞ்ச நேரத்திலேயே மரக்கட்டைகளை எல்லாம் சேகரித்து இந்த பறவை எப்படியோ வீடை கட்டி கொண்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே வீடை கட்டி முடித்தது சோனா. தனக்கென்று உறுதியான ஒரு வீடை கட்டி முடித்தது. தன் முட்டையையும் பாதுகாப்பாக கொண்டு சென்று வைத்தது சோனா. இனிமேல் புறாவின் தொல்லையும் இல்லை, அந்த காகங்களின் தொல்லையும் இல்லை. இனிமேல் நாம் பாதுகாப்பாக வாழலாம் என்று நினைத்தது சோனா. மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தது.